குத்துவிளக்கு, காமாட்சி விளக்கு ஏற்றுறது, ஸோ குபேர தீபம் ஏற்றுவது இது எல்லாமே தனி. இந்த 5 தீபம் அப்படின்றது தனி. ஒரு தாம்பூலத்தட்டில் ஏற்றி இதை நீங்கள் வந்து தனியாக வழிபட போகிறீங்க. பூஜை அறையிலே ஏற்றலாம். இந்த தீபத்தை நீங்கள் சுவாமியை பாற்ற மாதிரி அந்த படத்தை நோக்கின மாதிரி இந்த தீபம் ஏற்றுவது இன்னும் சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி வேறு திசைகளை நோக்கி ஏற்றலாமான்னு கேட்டால் நம்ம எப்பொழுதும் போல் கிழக்கு பார்த்து ஏற்றலாம். அப்படி இல்லைன்னா பூஜை அறையில் சுவாமி படங்களை பாற்ற மாதிரி நீங்கள் தீபம் ஏற்றலாம். பஞ்சுத்திரி போட்டு சுத்தமான நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றுவது சிறப்பு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பரணி தீபத்துக்கு நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். நெய் உங்களால் முடிகின்ற பட்சத்தில் சின்னதாக ஒரு குட்டி பாக்கெட் வாங்கிக்கோங்க. 5 தீபத்துக்கு வர மாதிரி சும்மா கொஞ்ச நேரம் எரிஞ்சாலும் போதும். ஒரு 10 ரூபா பாக்கெட்டோ 20 ரூபா பாக்கெட்டோ கூட நீங்கள் வாங்கி ஏற்றலாம். பசுநெய் கிடச்சிச்சின்னா பசுநெய்யில் ஏற்றுங்க. ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தீபம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு இனிப்பு பொருள் நெய்வேத்தியமாக நீங்கள் வைக்கணும். அப்படி இனிப்பு பொருள் வைக்க முடியலன்றவங்க கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா நார்மல் சுகரை நீங்கள் பூஜைகளை வச்சு பிரசாதமாக நெய்வேத்தியமாக வணங்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா